Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நவராத்திரி ஸ்பெஷலா சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் கீர். நம்ம சேனல்ல ஏற்கனவே நவராத்திரி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். வேணும்ங்கறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இதுதான் முதல் தடவை பார்க்கறீங்கன்னா மறக்காம Just Chillies YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு 2 கேரட் எடுத்துக்கிறேன். அதை தொலியை சீவி நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. குக்கர்ல சேர்த்துட்டு இது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா பிரஷர்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து இத நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல வேக வச்ச தண்ணி இருந்துச்சுனா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. தூர ஊத்திர வேண்டாம். இப்போ பாருங்க பாயில் பண்ண கேரட்டை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததா ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நெய் சூடானதும் முந்திரி பருப்பு 10 ல இருந்து 15 இத நெய்ல சேர்த்துட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா இது தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு சீரோட்டி ரவை எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஃபைனா இருக்கும் இந்த ரவை இந்த ரவை இல்லனா நம்ம நார்மலா யூஸ் பண்ற உப்புமா ரவை கூட சேர்த்துக்கலாம். இத நெய்ல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா துருவன கேரட் 1/2 கப் அதுக்கு அப்புறமா நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேரட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பால் 2 கப் சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் 2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா சூடாகி பொங்கி வந்துடுச்சு. நம்ம சேர்த்திருந்த ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இனிப்புக்கு சீனி 1/2 கப் சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பே கரெக்டா இருக்கும். நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த கேரட் பேஸ்ட்டை நம்ம இதுல சேர்த்துறலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷம் அடுப்புலயே இருக்கட்டும். கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இப்போ கடைசியா இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாவோ அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Just Chillies யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய நவராத்திரி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.